Hi Makale, welcome to Middle Class Gully Cricketers. Hi Prashant bro. Hi Prabhu. Hello. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க கமெண்ட்ஸ்ல. சாரி என்னால அந்த அளவுக்கு ஜாயின் பண்ண முடியல. அதெல்லாம் மீறி இதுக்கப்புறமா வர ட்ரை பண்றேன். அண்ட் இந்த டைட் ஸ்கெடியூல்லையும் இன்னைக்கு வந்து நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம்னா அது எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான மேட்சா இருக்கும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எம்ஐ அண்ட் சிஎஸ்கேக்கு கூட இந்த அளவுக்கு ஒரு ஹைப்போ பில்டப்போ இல்ல. பட் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபிக்கு வந்து ஒரு பெரிய பில்டப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. சோசியல் மீடியாலயும் சரி இல்ல ப்ராட்காஸ்டர்ஸும் சரி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மே 18 இன்சிடென்ட் தான். அதுக்கப்புறமாவே நிறைய போயிட்டு இருக்கு. அந்த மே 18 அப்படிங்கிறதும் 2016-17 எங்கடா போனீங்க நீங்க அப்படிங்கிறதும் மாத்தி மாத்தி சோசியல் மீடியால போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பில்டப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ப்ரிவியூ பண்ணோம். ஏன்னா இந்த சீசன் நம்ம எந்த ப்ரிவியூமே பண்ணல பெருசா மேட்சஸ்க்கு. பட் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபிக்கு நம்ம ஒரு ப்ரிவியூ மீட் பண்ணலாம்னு வந்திருக்கோம். மேட்ச் எப்படி போக போகுது, யார் வின் பண்ண போறாங்க, பிளேயிங் லெவன்ஸ் எப்படி இருக்க போகுது, இது எல்லாமே பார்க்க போறோம். அது பாக்குறதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம பேனலிஸ்ட் சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் எம்சிஜிசி பிலீவர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி சப்போஸ் எங்களோட சேர்ந்து நீங்க ரிவ்யூல ஃபீச்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணலாம். சொல்லிட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிருந்தீங்க. இந்த வாட்டி அந்த அளவுக்கு ரீச்சுமே இல்லை. மேபி போக போக தான் ஐபிஎல் அந்த ஒரு பீக் அட்டைன் பண்றப்ப நமக்கு வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோட ப்ரிவியூக்கு போகலாம்னு நினைக்கிறோம். சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி. முதல்ல இந்த பில்டப் இது வந்து இந்த பில்டப்க்கு வர்த்தான ஒரு கான்டெஸ்ட் இருக்குமா இல்லையாங்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லெவன்ஸ்க்கு போகலாம். ஸ்ட்ரெயிட்டாவே பிரசாந்த் ப்ரோ கிட்ட போறோம். அதுக்கு முன்னாடி வந்து இங்க பாத்தீங்கன்னா பிரசாந்த் ப்ரோ ஒரு ஹார்ட் கோர் ஆப்டிமிஸ்டிக் சிஎஸ்கே வேணா தான் ஃபீச்சர் ஆக போறாரு. பிரபு வந்து ஒரு டெவில்ஸ் அட்வொகேட் ப்ளே பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஏன்னா அவரை வந்து நம்ம ஆர்சிபி ஃபேன் அப்படின்னு கோட் பண்ண முடியாது. பட் டெவில்ஸ் அட்வொகேட்டா ப்ளே பண்ணலாம். மேபி ஆர்சிபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அந்த ஆங்கிள் எடுத்துட்டு போனா டிபேட் ஷோ இன்னும் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். பிரசாந்த் ப்ரோ கிட்டே போறேன். எப்படி ப்ரோ இருக்க போகுது இந்த கண்டெஸ்ட்? இல்ல, இட்ஸ் கோயிங் டு பீ a great contest. இன்னைக்கு வந்து சிஎஸ்கே அங்க லாஸ்ட் மேட்ச் வந்து செம்ம அடிச்சு வின் பண்ணாங்க ஆர்சிபி. பட் இங்க வந்து சிஎஸ்கே ட்ராக்ஸ் ஆர் டோட்டலி டிஃபரெண்ட், ரைட்? நீங்க வந்து கரெக்டா ஒரு ப்ராப்பர் கிரிக்கெட் ஒரு நல்ல டெக்னிக்கோட ஆடினாதான் வந்து நீங்க வின் பண்ண முடியும். இட்ஸ் கோயிங் டு பீ a great contest. எனக்கு வந்து ஆர்சிபி ஜெயிக்கணும்னா ஐ திங்க் விராட் கோலி ஷுட் பிளே அட்லீஸ்ட் லைக் 10 to 15 overs. ஸோ விராட் கோலி நிக்கணும். ஏன்னா ஹி நோஸ் த கண்டிஷன்ஸ் பெட்டர். நம்ம பிளேயிங் லெவன் பத்தி பேசுவோம். பட் ஆர்சிபி பிளேயிங் லெவன் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிருணால் பாண்டியா அண்ட் சுயேஷ் சர்மா இருக்காங்க. ஓகே ஃபைன். ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பீ a great game of contest. ஏன்னா ஆர்சிபி வந்து நம்ம 2010ல ஸ்டார்ட் பண்ணி நம்ம பீட் பண்ணதே கிடையாது சேப்பாக்ல. அண்ட் மே 18, 2024 வந்து ஒரு மாதிரி ரொம்ப இருந்தது. சம் டீம்ஸ் செலிப்ரேட் ஐபிஎல் விக்டரி. ஆனா சில டீம்ஸுக்கு வந்து சிஎஸ்கே மாதிரி டீமை பீட் பண்றதே ஒரு ஐபிஎல் வின் பண்ற மாதிரி தான். சோ அந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா அடுத்த மேட்சே வந்து எலிமினேட்டர்ல வந்து அவங்க தோத்துட்டாங்க. So it's going to be a great game of cricket. ரெண்டு யங் கேப்டன்ஸ் லீட் பண்றாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் இங்க, ரஜத் பட்டிதாரங்க. லாஸ்ட் டைம் ஃபேஃப் இருந்தாரு, இந்த தடவை ஃபேஃபும் கிடையாது. So yeah, I think spinners will play a good role. Maybe RCB ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் அந்த ஸ்வப்னில் சிங் எல்லாம் கூட்டு வந்தா கூட there is no surprises in this game. பேசலாம். I think really looking forward for tomorrow. அதுவும் ஃப்ரைடே ஈவினிங் வேற கண்டிப்பா வந்து மச் ஹைப்ட் இந்த மேட்ச். ஓகே, பிரபு கிட்ட போறது முன்னாடி சின்னதா இன்னொரு ஒரு கேள்வி மட்டும் ப்ரோ. இந்த ஹைப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு க்ளோஸ் கான்டெஸ்டாவது போகுமா? ஏன்னா சிஎஸ்கே சேப்பாக் ஸ்டேடியம்க்கு ஆர்சிபி வரப்பெல்லாம் மேக்சிமம் வந்து ஒன் சைடட் அஃபேரா தான் இருந்திருக்கு. இந்த வாட்டி அப்படி இல்லாம க்ளோஸ் கேமா போகும்னு நினைக்கிறீங்களா? See, not to be very blunt, சிஎஸ்கேல வந்து சென்னையில நல்லா போனோம்னா வந்து யூ ஹேவ் டு போல் ஸ்பின் கோட்டா வெல். அண்ட் நீங்க வந்து டமா டிமில் அடிக்க முடியாது. யூ ஹேவ் டு பிளே சம் ப்ராப்பர் கிரிக்கெட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜில வந்து இஃப் ஆர்சிபி கம்ஸ் அண்ட் பிளேஸ் ஐ திங்க் கண்டிப்பா க்ளோஸ் கேமா போகும். இல்ல நான் பிளே போல்டு டமா டிமில் தான் அடிப்பேன், எல்லாரும் பாலையும் தூக்கி கடாசுவேன்னு பார்த்தா ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா வி ஹேவ் டூ வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் ஹியர். பிளஸ் நூர் அஹமத் வேற இங்க இருக்காரு. ஸோ 12 ஓவர் ஆர்சிபி இஸ் கோயிங் டு பிளே ஸ்பின். ஸோ தட்ஸ் கோயிங் டு பி த திங். யா, அண்ட் போத் டீம்ஸ் ஆர் கமிங் ஆஃப்டர் a victory. அதான் எனக்கு வந்து விராட் கோலி இஸ் தேர். ஸோ ஐ ரெஸ்பெக்ட் விராட் கோலி சோ மச். ஸோ ஐ திங்க் இட் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் ஹவு விராட் கோலி பிளேஸ் இன் திஸ் ட்ராக். ஸோ இப்போ ரச்சின் ரவீந்திரா சிஎஸ்கே இருக்கிற மாதிரி விராட் கோலி ஒரு சைட்ல நின்று அவர் சுத்தி டீம் ஆடினா கண்டிப்பா there is a chance of a close game. ஓகே பிரபு, உங்களோட இனிஷியல் தாட்ஸ் இந்த பில்டப்க்கு வர்த்தா இருக்குமா கான்டெஸ்ட்? இல்ல, ஆக்சுவலா சிஎஸ்கே ஆர்சிபிங்கிறது ஒரு என்ன சொல்றது, மும்பைக்கு அடுத்து மும்பை அந்த எல் கிளாசிக்கோக்கு அடுத்து ஒரு கல்ட் கிளாசிக்கான ஒரு மேட்ச் தான். எல்லா ஐபிஎல்லையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி போகுது. பட் ஹைப்புக்கு ஏத்த அந்த அளவுக்கு கான்டெஸ்டான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு அப்படி கிடையாது. ஏன்னா ஸ்டாட்ஸை வச்சுதான் நீங்க வந்துட்டு ஒரு மேட்சோட இதை இது சொல்ல முடியும். மும்பை சிஎஸ்கேனா ரெண்டு டீமும் 21-19 அப்படின்ட்டு இந்த ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் டு
நெக் டு நெக்கா போயிட்டு இருக்கு. பட் இது 21-11 இருக்கு அப்படிங்கிறப்போ ஐ டோன்ட் திங்க் இந்த அளவுக்கு இதுக்கு ஹைப் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மேபி அவங்க வந்துட்டு தோனி கோலியை பிராண்ட் பண்ணி ஐபிஎல் பிராண்ட் பண்ணுங்கிறதுக்காக மேபி இந்த ஹைப் கொடுக்கலாம், மற்றபடி வேற எதுவும் இல்லை. கமிங் ஆன் டு சேப்பாக் கிரிக்கெட், பிரசாத் ப்ரோ சொன்ன மாதிரி பிளே போல்டுன்னு எல்லாம் பண்ணா வாய்ப்பே இல்லை. நான் இங்க வந்துட்டு ஆர்சிபி ஜெயிக்க போகுது அப்படின்ட்டு டிபேட் பண்ண வரல, பட் ஆர்சிபி ஹஸ் அ சான்ஸ் டு வின் திஸ் கேம் அப்படின்னு தான் நானும் சொல்ல போறேன். ஏன்னா உங்ககிட்ட ஒரு நூர் அகமது போன மேட்ச் பார்த்தோம், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மாவெல்லாம் எப்படி தடுமாற வச்சாருன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்பெல் போடும்போது ஆர்சிபியோட பிளே போல்ட் எல்லாம் ஒத்து வராது. லிவிங்ஸ்டனா இருக்கட்டும், டிம் டேவிடா இருக்கட்டும், ஃபில் சால்ட்டா இருக்கட்டும். ஃபில் சால்ட் லாஸ்ட் ஐபிஎல்லே பார்த்தோம், எல்லா மேட்சஸும் நல்லா விளையாண்டாரு, சேப்பாக் மேட்ச்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சேப்பாக் மாதிரி ஒரு விக்கெட் வந்துட்டு கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அதனால ஆர்சிபி ஜெயிக்க போறாங்கன்னு சொல்ல மாட்டேன், பட் ஆர்சிபி ஜெயிக்க சான்ஸ் இருக்கு. எப்படின்னா, இஃப் தே ஆர் கோயிங் டு பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்கோர் மோர் தென் 170 சிஎஸ்கே வில் ஸ்ட்ரகிள், டெஃபினெட்லி ஸ்ட்ரகிள். சிஎஸ்கே திரும்ப அதை அடிக்க முடியாது. ஆர்சிபி ஹேஸ் அ டீம் விச் கேன் பீட் சிஎஸ்கே ஆஃப்டர் 2008 தான் வந்துட்டு சேப்பாக்கில் அடிச்சாங்க. பட் ஆனா அந்த ஜிங்ஸ் பிரேக் ஆகுமா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா என்னோட தாட் இந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேக்குறது பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து இது எப்படி இருக்குன்னா, இந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் வந்து வேர்ல்ட் கப்னு வந்தா ஜெயிக்கவே மாட்டாங்க அப்படின்றப்ப இந்த மோக்கா சாங்கை போட்டு ஒண்ணு பண்ணிக்கிட்டு நம்ம துபாயில போயிட்டு ஒரு அடி வாங்கணும். அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த அடி திருப்பி பாகிஸ்தானால கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எங்கேயாவது இங்க நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிராண்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. மே 18 நடந்ததுக்கு அப்புறமா நீங்க சேப்பாக்ல வந்து ஜெயிச்சு எப்ப ஜெயிச்சீங்க, கோலி டெபியூ ஆன சீசன்ல ஜெயிச்சீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போயிட்டு இருக்கப்ப அது எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் ஆகும்ல. அந்த மாதிரி ஒரு கேமா இது இருக்க போதும்னு எனக்கு தோணுது. அண்ட் பிரசாத் ப்ரோ வந்து லாஸ்ட் ஆர்சிபி மேட்ச்ல நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னாரு. என்னன்னா, அந்த சுயாஷ் வந்து ஒரு கேட்ச விட்டப்ப அடுத்து உடனே வந்து குவிண்டன் டிகாக் அவுட் ஆயிட்டாரு. கீப்பர் கேட்ச்ல ஜிதேஷ் ஒரு கேட்ச் பிடிச்சு, அங்க ஜிதேஷை போயிட்டு யாரும் வந்து தட்டி கொடுக்கல. ஓடி வந்து சுயாஷ் சர்மா ஓகே கூல் டவுன் ஆகுது, முடிஞ்சிச்சு, அந்த விக்கெட் போயிடுச்சு. அது வந்து அன்லைக் ஆர்சிபியா இருந்தது. எனக்குமே சீரியஸா ஒரு வெல் பாயிண்ட் மேட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த ரிவ்யூல எனக்கு. சோ அவங்க ஏதோ ஒரு செட்டப்பா தெரியுறாங்க இந்த வாட்டி. அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு அது வந்து பெரிய ஹைப்பா தெரிஞ்சது. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இந்த இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா வந்து அகமதாபாத்ல இந்தியாவை போட்டு பொழந்து வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து வேற இடத்துலாம் போயிட்டு நம்ம பாருங்க ரிவெஞ்ச் எடுத்துட்டோம். இந்த வாட்டி சிஎஸ்கே வந்து இங்க ஆர்சிபி அடிச்சா கூட அந்த ரிவெஞ்சா என்னால கன்சிடர் பண்ண முடியும். ஏன்னா லாஸ்ட் சீசன் ஆர்சிபியோட நிலைமை நீங்க பாருங்க, ஒரு உடன் ஸ்பூனுக்காக போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. 5-5 ஜெயிக்கணும், 6-6 ஜெயிக்கணும்னு சொல்லி நீங்க ஜெயித்தாதான் பிளே ஆஃப் வரணும்ன்றப்ப அவங்க ஜெயிச்சு வந்தது ஒரு பெரிய ஹைப் தான். அதுக்கு அவங்க ஓவரா செலிப்ரேட் பண்ணாங்க. அது ஓகே, அது நம்ம வேற பாயிண்ட். ஆனா சிஎஸ்கே வந்து கேக் வாக் மாதிரி இருந்தது பிளே ஆஃப்க்கு. அந்த இடத்துல இருந்து ஆர்சிபி கிட்ட தோத்தா நம்ம வெளியே போயிடும்ன்றப்ப தோத்துட்டாங்க சிஎஸ்கே. அப்படிங்கிறப்ப இங்க நீங்க சேப்பாக்கு கூட்டு வந்து ஆர்சிபியை ஜெயிச்சுட்டு அவங்க பண்ணதை திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது அன்பேரா இருக்கும். அது நல்லாவும் இருக்காது, பார்க்கவும் அசிங்கமா இருக்கும். அது நாலேஜபிள் சிஎஸ்கே ஃபேன்ஸ்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதியா இருக்காது. நான் என்ன நினைக்கிறேன், சீரியஸ்லி நான் சொல்றேன், கண்டெஸ்ட் ஸ்டார்ட்ஸ் சேப்பாக் பிச்சு இதைப்படி எல்லாப்படி பார்த்தாலுமே சிஎஸ்கே வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ ஆர்சிபி தான் வின் பண்ணணும். சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் அன்னைக்கு கேவலமா நடந்துகிட்டதை ரிப்பீட் பண்ணாம கை தட்டி ஆர்சிபி நீங்க ஜெயிச்சிருக்கீங்க, ஓகே 18 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருக்கீங்க, உங்களை நாங்க வந்து கௌரவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கை தட்டி அவங்களை திருப்பி சின்னசாமி ஸ்டேடியம்க்கு அனுப்பணும். அப்பதான் அந்த ஃபேன்ஸ் வார் இருக்கிறதுக்கும் எந்த நடக்கும். சிஎஸ்கே ஃபேன்ஸ் வேற, ஆர்சிபி ஃபேன்ஸ் வேற அப்படிங்கறதும் ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு ஆர்சிபி ஜெயிக்கணும், அதை சிஎஸ்கே ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே நீங்க சேப்பாக்கு விக்கெட்ல ஜெயிச்சிருக்கீங்க, நாங்க உங்களை அப்ரிஷியேட் பண்ணி திருப்பி அவங்களை சின்னசாமி ஸ்டேடியம்க்கு அனுப்பணும்னு நான் ஆசைப்படுறேன். திருப்பியும் அதை வந்து அக்லியா மாத்தாம அக்செப்ட் பண்ணி இதை இங்கேயே முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. இதுதான் என்னோட தாட்டு. அந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி ஆர்சிபி ஆடி ஜெயிச்சாங்கன்னா சல்யூட் அடிச்சுட்டு போவோம். முடிஞ்ச வரைக்கும் ரிவ்யூக்கும் நான் வர ட்ரை பண்றேன். இதுதான் என்னோட தாட்டு. நெக்ஸ்ட் பிளேயிங் லெவன்ஸ்க்கு போகலாம். பிளேயிங் லெவன்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி 11th பேசாம ஓவர்சீஸ்ல வந்து மாத்துவாங்களா இல்ல மாத்த மாட்டாங்களான்ற பாயிண்ட் பிரபு நீங்களே கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. 4 ஓவர்சீஸ் அவங்க வந்து யார் ஆடினாங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஹேசல்வுட் ஆடினாங்க, சால்ட் ஆடினாங்க, டிம் டேவிட் ஆடினாங்க, லிவிங்ஸ்டன் ஆடினாங்க. மாத்துவாங்களா? சிஎஸ்கே மாத்துவாங்களா?
இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு அந்த பிளேயிங் 11 வந்துட்டு செட் ஆயிடுச்சு. எப்பவுமே ஆர்சிபிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளேயிங் 11 செட் ஆகவே எல்லா வருஷமும் 4 மேட்ச் 5 மேட்ச் ஆகும். இந்த வருஷம் தான் இந்த பிளேயிங் 11ங்கிறது ஃபர்ஸ்ட் மேட்சே செட் பண்ணிருக்காங்க. சோ அதுலயே வந்துட்டு அவங்க கிட்ட ஒரு சேஞ்ச் தெரியுது அப்படிங்கிறப்போ இதுக்கு மேல மாத்திட்டு இருக்க மாட்டாங்க. இது ஆக்சுவலா நம்ம கிரெடிட்ஸ் டிகே கொடுத்துதான் ஆகணும். டிகே எப்ப வந்துட்டு அங்க அந்த மென்டாரா போனாரோ அப்போல இருந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டு. ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், பிளேயர் செலக்ஷனா இருக்கட்டும், இந்த வேதே பிளேயா இருக்கட்டும், எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. சோ அதனால எனக்கு தெரிஞ்சு மாத்தவே மாட்டாங்க. சிஎஸ்கே சைடு வாய்ப்பே கிடையாது. சிஎஸ்கே வந்துட்டு சேப்பாக்கு ஏத்த பிளேயிங் 11. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அதுல திரும்ப ஃபாரின் பிளேயர்ஸ்ல கை வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தே வில் கோ வித் தெம். லைக் சிஎஸ்கே நோன் ஃபார் பேக்கிங் த பிளேயர்ஸ். சாம் கரன் வந்துட்டு கொஞ்சம் ஃபெயிலியர் தான், பட் கண்டிப்பா அவரை பேக் பண்ணி அடுத்த 14 மேட்ச் ஆட வச்சு அவரை இன்னும் பெஸ்ட் பிளேயரா மாத்துவாங்க. ஸோ அதனால ஐ டோன்ட் சி சேஞ்சஸ் இன் போத் த டீம்ஸ் பிளேயிங் 11. பிரபு, நீங்க சாம் கரன் கேட்டதால அது மட்டும் சொல்றேன். ஏன்னா நான் சாம் கரனை மட்டும் தான் ஒரு கொஸ்டினபிள் ஸ்பாட்ல வச்சேன் ஓவர்சீஸ்ல. ஏன்னா அவரு நீங்க ஒரே ஒரு ஓவர் கொடுத்தாங்க, செகண்ட் ஓவர் கொடுத்துட்டு 13 ரன் கொடுத்தாரு, ஒன்னும் பண்ணல. பேட்டிங்ல ஒரு 5 பால் ஆனாரு. இப்ப திருப்பி ஒரு அந்த மொயின் அலி ரோல் நம்ம வந்து ரொம்ப அண்டர் ரேட்டடா இருக்க மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். இங்க இவங்க 12 ஓவர் வித் ஸ்பின் தான் போறாங்க. இல்ல இன்னும் கூட ஸ்பின் அசிஸ்டன்ஸ் இருக்கு. ஒரு ரச்சின் ரவீந்திராவும் இருக்காரு 1 or 2 ஓவர்ஸ் தள்ளுறதுக்கு. அப்ப சாம் கரனை வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? நம்பர் 4 நம்பர் 5 ஸ்லாட்ல ஒரு பியூர் பேட்டரா ஆட போறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. சாம் கரனுக்கு தான் அந்த இது இருக்குமா ஸ்லாட் அந்த 4th ஓவர்சீஸ்? இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல வந்து ஜேமி ஓவர்டனை சத்தியமா ட்ரை பண்ண முடியாது. ஜேமி ஓவர்டன் ஸ்பின் போட்டா சுத்தமா ஆட தெரியல. சோ அப்படி இருக்கும்போது 1 or 2 ஓவர்ஸ் பவுலிங் போடுறதுக்கும், இன்கேஸ் நடுவுல ஒரு கொலாப்ஸ் ஆச்சுன்னா நீ போப்பா நின்ன ஆடு, தேவையில்லாம விக்கெட் விடாதன்னு சொல்லி ரொட்டேட் பண்றதுக்கும் தான் அவரை வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவரை விட்டா வேற யாரும் இல்ல. இப்ப நீங்க போனா திரும்ப பத்திரனாக்கு தான் போகணும். சோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு தே வில் கோ வித் சாம் கரன். இல்ல, பத்திரானா வந்துட்டு இஸ் நாட் ஃபுல்லி ஃபிட் அப்படின்னு நினைக்கிறேன். நேத்து கூட ஒரு நியூஸ் பார்த்தேன், லைக் அவர் ரூல்ட் அவுட் அப்படின்ட்டு. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இஸ் நாட் ஃபுல்லி ஃபிட். கண்டிப்பா சிஎஸ்கே வந்துட்டு ஒரு பிளேயரை வந்துட்டு திடீர்னு ஒரு இடத்துல இருந்து ரெக்ரூட் பண்ணி ஒரு 2 சீசன் ஃபுல்லா விளையாட வச்சுட்டு அடுத்த 3rd சீசன் உட்கார வைக்கிறாங்கன்னா இன்ஜுரியை தவிர வேற எதுவும் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சிஎஸ்கே வந்துட்டு பத்திரானா வந்துட்டு ஒரு செல்ல பிள்ளை மாதிரி தத்தெடுத்து அவ்வளவு இது பண்ணி தோனி பண்ணாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி இன்ஜுரினால அவரால் ஆட முடியல. சோ அதனால எனக்கு தெரிஞ்சு தே வில் பிளே வித் சாம் கரன் அஹெட் ஆஃப் பத்திரானா. ஓகே பிரசாந்த் ப்ரோ, ஓவர்சீஸ் 2 டீம்ல சேஞ்சஸ்க்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்ல சேம் 4 தானா? See, if you see it's a தோனி எரானா கண்டிப்பா இருக்காது. இது ருத்து எரா. அவரு கான்வேவே உட்கார வச்சவரு. சோ எனக்கு தெரிஞ்சு தெரியல ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஓவர்சீஸ்ல ஆர்சிபில கண்டிப்பா இருக்காது. ஏன்னா வந்து இது டேர்னிங் ட்ராக். சோ டேர்னிங் ட்ராக்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து யூ ஹேவ் லியாம் லிவிங்ஸ்டன் who can bowl off spin and you can bowl leg spin. சோ அவர் கண்டிப்பா ஆடுறாரு. and then you have Philip Salt. போன மேட்ச் ஒரு பிளிஸ்கிரேகான ஒரு ஓப்பனிங் அவர் ஆடுறாரு கண்டிப்பா. அதுக்கப்புறம் ஜாஷ் ஹேசல்வுட் சிஎஸ்கே கண்டிஷன்ஸ் கண்டிப்பா ஆட வைப்பாங்க. அதுக்கப்புறம் 4th யாரு? டிம் டேவிட்லாம் வந்து he didn't get a goal last game. லாஸ்ட் மேட்ச் கேம்ல பேட்டிங் கிடைக்கல. சோ அவரையும் கண்டிப்பா சான்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி சிஎஸ்கே ரச்சின் சொல்லவே வேணாம். அண்ட் யூ ஹேவ் நேத்தன் எல்லிஸ், ரொம்ப டீசெண்டா போட்டாரு லாஸ்ட் மேட்ச். யூ ஹேவ் நூர் அஹ்மத். சரி, அது வந்து மேன் ஆஃப் த மேட்ச் ஒன்னும் சொல்ல முடியாது. அவர் எல்லா சேப்பா கேம்ஸையும் ஆடுவாரு. அண்ட் தென் யூ ஹேவ் சாம் கரன். பிரபு ரைட்டா சொன்னா. ஸோ ஐ திங்க் சாம் கரன் will definitely play. ஏன்னா ஒரு பவுலிங் வேற அவர் ஸ்டார்ட் பண்றாரு கலீல் அஹமதோட. அண்ட் விராட் கோலி ஹேஸ் சம் டிஃபிகல்டிஸ் டு ஃபேஸ் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ். லாஸ்ட் மேட்சே நம்ம வந்து ரோஹித் சர்மா பத்தி சொல்லிட்டு இருந்தோம். இது கிரேட் பிளேயர்ஸ், பட் லெஃப்ட் ஆர்ம் சீம் வந்தா ஒரு மாதிரி இது. அண்ட் கொஞ்சம் ஸ்விங் வேற பண்ணுவாரு. ஸோ அப் ஃப்ரண்ட் சாம் கரன் டு விராட் கோலி இட்ஸ் கோயிங் டு பி a great contest. and no wonders if சாம் கரன் cracks விராட் கோலி. அது சொல்ல முடியாது. ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் பேஸ் போலர். ஸோ 2 எண்ட்லயும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேஸ் போலர் ஸ்டார்ட் பண்ணா ஐ திங்க் it will be a great game of contest தான் நினைக்கிறேன். ஓகே, நீங்க பேசினதுல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். ஸோ தட் நம்ம அப்படியே இந்தியன் கோர் எந்த 8s ஆட போறாங்க அப்படின்றது நமக்கு இன்க்ளூடிங் சப் இம்பாக்ட் சப் அப்படியே அந்த டிஸ்கஷன்ல போயிடலாம். எனக்கு என்னன்னா இவங்க சப்போஸ் சாம் கரன் வந்து அந்த அளவுக்கு பவுலிங் யூட்டிலைஸ் பண்ண போறதுன்னா கான்வேவே ஆடலாமே. கான்வே, ரச்சின், எல்லிஸ் அண்ட் நூர் அஹமதுன்னு ஆடிட்டு போலாமே. அண்ட் பர்டிகுலர்லி ஏன் வரேன்னா இந்தியன் இதுக்குதான் சொல்றேன். ராகுல் திரிபாதியும் அவுட் ஆஃப் சார்ட்ஸ் மாதிரி இருக்கு. தீபக் கூட வந்து எல்லா பாலும் ஒரு 7 பாலும் நம்ம எல்லா பாலும் ஸ்வீப் ட்ரை பண்ணி இருந்தாரு. எனக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. அன்சுல் கம்போஜ ஆட வைக்கலாமா ஒரு இந்தியனுக்கு பதில்? அந்த 2 பேட்டர்ல ஒரு பேட்டரை வந்து நம்ம சாம் கரனை தூக்கிட்டு டெவன் கான்வே ஆட வைக்கலாமோ? இந்த பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் இருக்குன்னா பேசுங்க. அப்புறம் நம்ம இந்தியன் 8க்கு போயிடலாம் 2 டீம்லயுமே. பிரபு என்ன நினைக்கிறீங்க? கான்வே அண்ட் ரச்சின் 2 பேரும் ஆடலாமா? ஏன்னா நம்ம ஒரு கன்வின்சிங் வின்னு சொல்ல முடியாது லாஸ்ட் மேட்ச்.
ராகுல் திரிபாதி அண்ட் தீபக் கூட நெட்ஸ்ல எப்படி பண்றாங்கன்னு நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் தெரியும். ஸோ நம்ம போக போக தான் அவங்க சான்ஸ் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியுது. பட் தீபக் கூட அண்ட் ரச்சின் இவரு ராகுல் திரிபாதி 2 பேரையும் ஆடலாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல ப்ரோ, ஆக்சுவலா ருத்ராஜ் கிட்ட இந்த கொஸ்டின் கேட்டப்ப எங்க டாப் ஆர்டர் செட்டில் ஆயிடுச்சு, நாங்க அதை மாத்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. மேபி கான்வே வந்துட்டு ஒரு அவுட் ஆஃப் டச்ல இருக்கிறனால தான் ஈ வெண்ட் வித் ரச்சின் ரவீந்திரான்னு நினைக்கிறேன். அண்ட் ஹீ வில் கண்டினியூ டு அந்த டாப்பை வந்துட்டு இனிமே ஷஃபிள் பண்ண மாட்டார். ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் ருத்ராஜ் திடீர்னு 1-down வந்தாரு, திடீர்னு ஒரு மேட்ச் ஓபன் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷஃபிளிங் இருந்துட்டே இருக்கக்கூடாது. ஸோ அதனால அந்த டாப் ஆர்டர் செட்டில் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு மேபி தீபக் கூடாவோட பிளேஸ் தான் வந்துட்டு கொஸ்டினபிளா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் மேனேஜ்மெண்ட் இஸ் கோயிங் டு பேக் ஹிம்னா வேற வழியே கிடையாது. தே ஆர் கோயிங் டு பிளே வித் ஹூடா. எதனாலனா இந்த டீம்ல வந்துட்டு திரும்ப சொல்றது அதுதான், ஹார்ட் ஹிட்டர்ஸ் இல்ல. ஒரு ஒரு லாஸ்ட் ஓவர்ல ஒரு 15-20 ரன் வேணும்னா அதை அடிக்கிறதுக்கு பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா இல்ல. சோ அப்படி இருக்கும்போது தீபக் ஹூடா ஹூ கேன் ஸ்மாஷ் த பால். சோ அப்படி இருக்கும்போது தே வில் கண்டினியூ வித் தீபக் ஹூடா தான். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அன்சுல் கம்போஜோ இல்ல யாரோ வரப்போறது இல்லை. ஏன்னா கலீல் அகமது இஸ் டூயிங் வெல், சாம் கரன் ஷேரிங் த நியூ பால், நேதன் எலிஸும் நல்லா போடுறாரு. அப்படிங்கிறப்ப 3 ஃப்ரண்ட் லைன் பேசர்ஸ் நல்லா இருக்காங்க. சோ அதனால they don't need any Indian fast bowlers in place of Deepak Hooda. ஓகே, பிரசாந்த் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கான்வே தேவை இல்லையா? இந்த டாப் ஆர்டர் ஓகே தானே? ராகுல் திரிபாதி அண்ட் தீபக் கூட லாங் ரன் கொடுத்து பார்ப்பாங்களா? கண்டிப்பா. ஒரு கேம் தான் இருக்கு, வி கான்ட் ஜட்ஜ் தி டீம். சோ மேபி எனக்கு ஏன் டாப் ஆர்டர் எப்படி இருக்கும்னா அதே டீம் தான் ஆடுவாங்க. ராகுல் வில் ஓபன் வித் ரச்சின் அண்ட் தென் ருத்து அண்ட் தென் ஹூடா, தூபே அண்ட் தென் யூ ஹேவ் கரண், ஜடேஜா, தோனி, அஸ்வின், கலீல், நேதன் எலிஸ் அண்ட் நூர் அகமத். கண்டிப்பா கலீல் போயிட்டு இந்த நூர் அகமத் வந்து இது இம்பாக்ட் அப்பா வருவாரு. நீங்க ரைட்டா பாயிண்ட் அவுட் பண்ணீங்க, ராகுல் திரிபாதி ஈச்சியா இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் நோ சிஎஸ்கே நோன் அஸ் மேனேஜ்மெண்ட் தேல் பேக் தேர் பிளேயர்ஸ். அட்லீஸ்ட் ஒரு 4-5 கேம் பார்ப்பாங்க. 4-5 கேம்லயும் அதே ரிப்பீட் ஆச்சு, தென் தேல் மே திங்க் ஆஃப் சம் அதர் திங்ஸ் டிஃபரெண்ட். பட் ஐ திங்க் கண்டிப்பா வந்து ஆஃப்டர் அந்த ஒரு வின்னிங் காம்பினேஷனே தில் நாட் சேஞ்ச் டு பிரேக் தான் நான் நினைக்கிறேன். அதே டீம் வச்சு தான் ஆடுவாங்க. ஸோ அதே ஆர்சிபி பாத்தீங்கன்னா விராட் கோலி வில் ஓபன் வித் சால்ட், தென் தில் கம் வித் தேவ்தத் படிக்கல், ரஜத் படிதார், லயம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, கிருணால் பாண்டியா, சுயேஷ் சர்மா, எஸ் டயால், ஜாஷ் ஹேசல்வுட் அண்ட் ரஷீத் சலாம். இங்க என்ன ஆகும்னா வந்து மேபி பிளேயிங் இன் ஷேப் ஆஃப், இப்போ நீங்க 2 டீமோட ஸ்பின்னர்ஸ் கம்பேர் பண்ணுங்க. இங்க சுயேஷ் சர்மா, இங்க ரவி ஜடேஜா, இங்க வந்து கிருணால் பாண்டியா, இங்க வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின். சோ அப்படின்னு பாத்தீங்கன்னா மேபி ஒரு ஸ்பின் லயம் லிவிங்ஸ்டன் அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஒரு பார்ட் டைமா வந்து போடலாம். சரி மேபி எங்களுக்கு வந்து ஸ்பின் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், நான் இதா பண்ணணும்னு சொல்லிட்டு மேபி தே கேன் பிளே இன் ஸ்வப்னில் சிங் who has done really well for RCB in the last season. அந்த தோனி கேட்ச்லாம் அவர் தான் பிடிப்பாரு, ஒரு மாதிரி டீசென்ட்டா பவுலிங் ஸ்டார்ட் கூட பண்ணாரு. மேபி they'll play Swapnil Singh ahead of somebody else. யார் somebody else let them decide. ரஷீத் சார் தான் புவி ஆடணுமே. புவி போன வாட்டி அன்ஃபிட், அந்த அளவுக்கு ஃபிட்டா இல்லன்றனாலதான் ஆடல. சேப்பாக்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாரு புவி. எனக்கு டவுட் தான் டவுட் ஆடினா எனக்கு நல்லதுதான். பட் எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, சின்ஸ் 2 டீமுமே வந்து ஒரு வின் பண்ணிட்டு வந்ததுனால அந்த வின்னிங் காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணுவாங்களா தெரியாது. சோ அதனாலதான் டைரக்ட் வாக்கின் தானே ப்ரோ. புவனேஸ்வர் வந்து ஃபிட்டா இருந்தாருன்னா ரஷீத் சாருக்கு வந்து ஸ்ட்ரைட்டாவே வாக்கின் பண்ணுவார்ல 11th. ஏன்னா அவங்க ரஷீத் சார் அந்த அளவுக்கு பண்ணவும் இல்ல லாஸ்ட் கேம்ல. சுயாஷே சொல்ல போனா நல்லா எல்லாம் பண்ணல, ரசில் விக்கெட் எடுத்துட்டாரு. இல்லைன்னா அவரோட பிளேயிங் லெவனே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும். நல்ல வேலை ரசில் விக்கெட் எடுத்துட்டாரு. பிரபு நீங்க என்ன நினைக்கிறீங்க? போன மேட்ச் இல்ல, பட் இந்த மேட்ச் மேபி லெக் ஸ்பின்னர்ஸ் வில் கம் ஹேண்டினா இன் ட்ராக் லைக் லாஸ்ட் கேமே அப்படிதான் இருந்துச்சு. ஆமா, லாஸ்ட் வீக்கே நல்லா போட்டாங்க. சோ ஐ திங்க் லெக் ஸ்பின்னர்ஸ் வில் கம் இன் ஹேண்டி. they'll play the same squad. மேபி ஒரு ஸ்வப்னில் சிங் எடுத்துட்டு வரலாம், ஒரு தேர்ட் ஸ்பின்னர் ஆடலாம். பட் அது தெரியல, அது எப்படி போகும் தெரியல. பட் ஜாஷ் ஹேசல்வுட் அண்ட் ஜெஸ் டயால் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியல ப்ரோ, லாட் ஆஃப் டவுட்ஸ். பட் எனக்கு தெரிஞ்சு தே மே பிளே நெக்ஸ்ட் அடிஷனல் ஸ்பின்னர் ஃபார் ரஷீத் சலாம். புவனேஸ்வர் குமார் வந்தா இட்ஸ் மோர் வெல்கமிங். எனக்கு புவி எல்லாம் பார்த்து பர்ஃபார்ம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்ஃபேக்ட் புவி வந்து ஒரு 4 or 5 விக்கெட் ஆல் எடுத்து ஆர்சிபி கூட எனக்கு ஓகே தான். பிகாஸ் எனக்கு என்ன 2வது மேட்ச் தான் நடக்குது. சோ ஏன்னா புவி இஸ் பீன் சோ அண்டர்ரேட்டட் பிளேயர் டு ஆல் தி கான்ட்ரிபியூஷன்ஸ் ஹஸ் டன் ஃபார் இந்தியன் கிரிக்கெட். If he walks in, I'll be happy, but knowing that the winning combination change பண்ணுவாங்களான்னு தான் எனக்கு தெரியாது. ஏன்னா ரஷீத் சலாம் வந்து ஒரு மாதிரி அந்த பேக் எண்ட், அந்த கிரிக்கெட் பால் வந்து பேக் எண்ட்ல ஒரு ஸ்லோ டெலிவரி நல்லா போடுவார். அண்ட் he has done well for RCB இந்த இது மும்பை இந்தியன்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணிருக்காங்க அவரை. சோ டவுட் தான், ஒன்லி டவுட் இஸ் பிகாஸ் they are in a winning combination. மத்தபடி ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவுதான். டெல்லி கேபிட்டல்ஸ் ஆடினாரு ரஷீத் தார். ஓகே.
ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்துட்டு தேர்ட் ஸ்பின்னரா அவங்க யூஸ் பண்ண போறது லியம் லிவிங்ஸ்டனை தான். ஸோ அதனால அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸ்வப்னில் சிங் எடுத்துட்டு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ரஷீக் தார். ஆக்சுவலா அவங்க காம்பினேஷன் என்னன்னா எஸ்தயால் அண்ட் ஹெசில்வுட் ஷேரிங் நியூ பால், ரஷீக் தார் அண்ட் ஹெசில்வுட் ஷேரிங் டெத் ஓவர். ஸோ இதான் வந்துட்டு அவங்களோட செட்டப். ஸோ இங்க வந்துட்டு ரஷீக் தார் மேல கையை வச்சாங்கன்னா டெத்ல போடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு குரூஷியல் ஃபேக்டரா இருக்கும். புவி கம்ஸ் இன்னா ஸ்ட்ரைட் அவே ஹி வில் ரிப்ளேஸ் ரஷீக் தார் இஃப் இஸ் ஃபிட்னா. ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை. அண்ட் புவிக்கு வந்துட்டு இது சேப்பாக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஐடியல் கண்டிஷன்ஸா இருக்கும். இனிஷியலா பால் வந்துட்டு நல்லா ஸ்விங் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது புவி கண்டிப்பா டெட்லியா இருப்பாரு. ராகுல் திரிபாதிக்கோ இல்ல ஒரு ருத்ராஜ் கேக்வாடுக்கோ கண்டிப்பா வந்துட்டு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ரச்சின் வில் நெகோசியேட் டீம். பட் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ரைட் ஹேண்டட் பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த இனிஷியல் ஸ்விங் அண்ட் சீம் மூவ்மெண்ட் இருந்தா கொஞ்சம் டஃபா இருக்குங்கனால மேபி புவி கம்ஸ் இன்னா பவுலிங் ரொம்ப டெட்லியா இருக்கு. அண்ட் பிளேயிங் ஆன் த இந்தியன் சைடு வந்துட்டு பாத்தீங்கன்னா எதுவும் மாற்றம் இல்லை. ஈவன் தேவதத் படிகள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சேப்பாக் மாதிரி ஒரு ஸ்லோ ட்ராக் வந்துட்டு ஐடியல் சூட்டட். ஸோ அவர் வந்துட்டு நீட்டா ஒரு என்ன சொல்றது 7 ரன் ரேட் பெர் ஓவர் அப்படிங்கிற மாதிரி தட்டி தட்டி ஆடிட்டு இருப்பாரு. அண்ட் தென் கடைசியில வந்துட்டு ஃபிளரிஷ் கொடுக்க உங்களுக்கு லிவிங்ஸ்டனும் டிம் டேவிடும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ டோன்ட் சி எனிதிங் சேஞ்சிங். பட் குருணால் பாண்டியா மட்டும் கொஞ்சம் மேபி கொஞ்சம் ஃபிளைட் பண்ணி போட கத்துக்கிட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருப்பாரு. வந்துட்டு திடீர்னு 120 போடுறாரு, திடீர்னு பவுன்சர் எல்லாம் போடுறாரு. ஸோ அதெல்லாம் போடாம கொஞ்சம் ஃபிளைட் பண்ணி ஸ்லோயர் த்ரூ ஏர் போட்டாருன்னா செம எஃபெக்டிவா இருப்பாரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன், தேவதத் படிக்கலோட இது வந்து சப்போஸ் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்கன்னா தேவதத் படிக்கல் ஸ்ட்ரெயிட்டாவே எடுத்துட்டு வந்துட்டு சிஎஸ்கே என்ன டெம்ப்ளேட்ல போறாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு வரலாமா இல்ல ஸ்பின்னர் எடுத்துட்டு போலாமா செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு பிளே பண்ணுவாங்கன்னு தோணுது. டிகே வேற இருக்காரு, அவரோட ரோல் வந்து குரூஷியலா இருக்கு அந்த ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட்ல. இப்ப அவர் ஆக்ஷன்ல டைனமிக்ஸ் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிருந்தாரோ இருக்கட்டும், இப்ப சேப்பாக்ல ஆட போறாங்கன்றப்பமே அவர் தான் இருப்பாங்க. எனக்கு வந்து ஹேசலூட் அண்ட் புவி ஆடினாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே திருப்பியும் எனக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் அது ஆர்சிபி ஃபேவரா கொஞ்சம் சாயம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பேசர்ஸ்க்கு வந்து அசிஸ்ட் ஓரளவுக்கு இங்க ஸ்பின்னிங்க்கு தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கனாலும் அந்த பேசர்ஸோட ஓவர்ஸ் வந்து எந்த அளவுக்கு நல்லா பண்றாங்க பேசஸ்ங்கிறதுமே ஒரு பெரிய இது. ஏன்னா அவங்க தான் டேக் ஆன் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு ஹேசல்வுட்டுமே இங்க ஆடி இருக்காரு, சிஎஸ்கே ஆடி இருக்காரு. அப்படிங்கிறப்ப இவருமே புவியுமே இந்த கண்டிஷன் அவுட் அண்ட் அவுட் ரொம்பவே அவருக்கு சூட்டா இருக்குன்றப்ப ஆர்சிபிக்கு ஃபேவரா இன்னுமே மேட்ச் சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் இந்த ஸ்வப்னில் சிங் தேவைப்படுவாரா இல்லையாங்கிறது வந்து அந்த அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் பேட்டிங் ஆடிட்டாங்கன்னா தான் ஆர்சிபிக்கு வந்து அந்த குஷன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ்கே பேட்டிங் ஆடுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ்ல யார் எடுத்து போலாம், லிவிங்ஸ்டனே ஆட வைக்கலாமா, இவங்க நிறைய ரன்ஸ் அடிச்சிட்டாங்க 170 பிளஸ் அடிச்சிட்டாங்கன்னா நமக்கு தேவதத் படிக்கல் தேவைப்படுவாரோ அப்படிங்கிற ஆங்கிள் யோசிச்சு கொஞ்சம் ஏதாவது சொதப்ப வாய்ப்பு இருக்கும்னு தோணுது. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே டாஸ்க்கு போயிடலாம். டாஸ் வின் பண்ணாங்கன்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க பிரசாந்த் ப்ரோ? ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறது பெட்டரா இல்ல சேஸ் பண்றது பெட்டரா? CSK will go with the template. Last match chase பண்ணாங்க, இந்த match chase தான் பண்ணுவோம். They'll go with the same template. ஆர்சிபி வின் பண்ணா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடணும்னு நினைப்பாங்க, சேஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது they'll also try to chase தான் நினைக்கிறேன். because last match பாத்துருப்பாங்க, கண்டிஷன்ஸ் பாத்துருப்பாங்க. and சேப்பாக்ல டியூ were expected. last match டியூ வரல, பட் இந்த match டியூ எனக்கு சிஎஸ்கே சேஸ் பண்ணாலே பெட்டர்னு தோணுது. ஆர்சிபி சேஸ் பண்ண விட்டா ஒரு எண்ட்ல விராட் கோலி நின்றாருன்னா ஒரு விக்கெட் கழட்டலன்னா கேம் ஓவர். They'll try to chase தான். They'll want to chase first. and I think the difference between two teams will be the spinners. ஏன்னா சிஎஸ்கே இருக்கிற ஒரு மாதிரி ஸ்பின் ஹெவி பில்ட் சைடு. ஏன்னா உங்களுக்கு அஸ்வின், ஜடேஜா, நூறு இருக்கும் போது அங்க வந்து சுயேஷ் சர்மா அண்ட் லிவிங்ஸ்டனை வச்சு மேனேஜ் பண்ணி வித் சம் மீடியம் பேஸ் போல்டு பை கிருணால் பாண்டியா, அதுதான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. மற்றபடி மேபி டு வெரி ஃபிளாட் ட்ராக் கண்டிஷன்ஸ் லைக் இந்த ஹைதராபாத் எல்லாம் வந்து கிருணால் பாண்டியா பயங்கரமா போடுவார். பட் சேப்பாக்ல அதே பேஸ் போட்டு விளங்குமா தான் தெரியல. பட் you never know. Cricket is a funny game. and last match அவர் 4 overs 3 wickets எடுத்து ஒரு I think contributed some 33 runs. சொல்ல முடியாது. பட் I think the major differentiator between two sides will be நம்ம ஸ்பின்னர்ஸ் தான். அந்த 12 ஓவர் ஆஃப் ஸ்பின் தூக்கி போற ஸ்பின் தான். பிரபு நீங்க என்ன நினைக்கிறீங்க டாஸ்? இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் டாஸை விட டியூ தான் வந்துட்டு மெயின் ஃபேக்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப்ல டியூ வரலன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஒரு 170 180 எல்லாம் அடிச்சிட்டீங்கன்னா திரும்ப அடிக்கிறது கஷ்டம். ஸோ அதனால டியூ தான் வந்துட்டு மெயின் ஃபேக்டரா இருக்க போது. மேபி இந்த ஃபியூ டேஸ் சிஎஸ்கேவும் ஆர்சிபியும் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாங்க, நைட்டு டியூ வருதா பார்த்துருப்பாங்க. டியூ வந்துச்சுன்னா ஆப்வியஸா சேசிங் தான் வந்துட்டு ஈஸியர். ஸோ அதனால இட் டிபெண்ட்ஸ் ஆன் டியூ. டியூ வருது அப்படின்னா சேசிங் தான் பெட்டர்.
ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் மேட்ச் ஸ்ட்ரென்த் பேசணும் அப்படின்னா நீங்க பிரஷர் ப்ரோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சிஎஸ்கேவோட ஸ்பின்னர்ஸ் வந்து ஆப்வியஸ்லி எனி டே எனி டைம் எந்த டீமோட கம்பேர் பண்ணி பார்த்தாலும் சேப்பர் கண்டிஷன்ஸ்ல அந்த 3 ஸ்பின்னர்ஸ் வந்து டாப் பண்ணிருவாங்க. ஆப்போசிட்ல நீங்க வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண் வச்சா மட்டும்தான் ஓரளவுக்கு ஒரு டிபேட்டபிள் பாயிண்டாவது வரும்ன்ற மாதிரி இருக்கு. எந்த டீம் ஸ்பின்னர்ஸ் எடுத்தாலும் இவங்க வெல் அண்ட் ட்ரூலி ஹார்டா தான் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே அவங்க போயிடறாங்க. பட் பேசர்ஸ் பாக்குறப்ப இங்க கலீல் அஹமத், சாம் கரன் அண்ட் எல்லிஸ் இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா சப்போஸ் புவி ஆடுறாருன்ற இதுல வச்சு பேசுறேன். புவி ஆடுறாரு, ஏஸ்ரூட் ஆடுறாரு, எனக்கு இன்னமும் ஸ்லைட்லி எட்ஜ் அந்த பக்கம் சார மாதிரி இருக்கு. பட் இங்கதான் பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு சீரியஸ்லி ஆர்சிபியோட பேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்க மாதிரி தெரியுது சிஎஸ்கே மிடில் ஆர்டரை விட. இங்க வந்து யார் யார் ஆட போறாங்கன்னு பாத்தீங்கன்னா தீபக் கூட ஆட போறாரு, ஜட்டு ஆட போறாரு, தூபே ஆட போறாரு. சப்போஸ் வந்து ருத்ராஜ் ஒன் டவுன் வராங்கன்னா ருத்ராஜ் வராரு. அங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு பைண்டடா தெரியுறாங்க. இப்போ நீங்க விராட் கோலி 2 டபுள் டியூட்டி பண்ணுவாரு, டபுள் கேர்ல ஆடுவாரு. தேவ்தத் படிக்கல் ஒரு மாதிரி ஒரு எண்ட்ல ஆடிட்டு அவரை சுத்தி ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட்டிடாருமே ஒரு ஸ்பின் ஹிட்டர், தூபேக்கும் அவருக்கும் ஈக்குவேஷன் கரெக்டா போயிடுற மாதிரி இருக்கு. ஸ்ட்ரைக்கர்ஸ் பாத்தீங்கன்னா அங்க வந்து இவர் இருக்காரு, லியம் லிவிங்ஸ்டன் இருக்காரு, டிம் டேவிட் இருக்காரு. ஓரளவுக்கு டபுள் கேர்ஸ்ல ஆடுறதுக்கு ஜிதேஷ் சர்மா இருக்காரு. இங்க வந்து அந்த ஒரு பிளேவர் இல்லாத மாதிரி இருக்கு சிஎஸ்கேல எனக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க மிடில் ஆர்டர் அண்ட் பேட்டிங்கை பத்தி? சிஎஸ்கே சிரிச்சுட்டே இருக்கீங்க. இல்ல 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 உங்களுக்கு நீங்க அவங்க என்னதான் பயங்கரமா ஆடினாலும் இவங்க என்னதான் பயங்கரமா போட்டாலும் எல்லாம் அட் எண்ட் ஆஃப் தி 4 ஓவர் தான் போட முடியும். 20 ஓவர் மேட்ச் தான். என்னதான் டபுள் கியர் போட்டாலும் 22 பால் உள்ளதான் ஆட முடியும். ருத்ராஜ் வந்து லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம் இதே கண்டிஷன்ஸ்ல எந்த மாதிரி ஆடினாங்க சொல்லிட்டு. அண்ட் ரச்சின் ரவீந்திரா வந்து ரொம்ப காமன் கம்போஸ்டா சூப்பரா ஆடினாங்க. ராகுல் திரிபாதி ஆர் தீபக் கூட 2 பேர்ல ஒருத்தர் யாரா இன்னைக்கு ஃபிளரிஷ் பண்ணி தான் ஆவாரு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஆடல. சிஎஸ்கே will definitely back them. They're going to definitely play well. தூபேக்கும் லாஸ்ட் மேட்ச் மாட்டல. இன்னைக்கு கிருணால் பாண்டியா, சுயேஷ் சர்மாலாம் அவர்கிட்ட மாட்டினா தெரியல செகண்ட் டயரோ தேர்ட் டயரான்னு தெரியல. ஒண்ணு தூபேக்கு மாட்டோம் இல்ல தூபே மாட்டிப்பாரு. இதுதான் அவரோட கம்ப்ளீட். அதெல்லாம் மாட்ட மாட்டாரு ப்ரோ. லாஸ்ட் மேட்ச் அவருக்கு மாட்டல, இந்த மேட்ச்லாம் செஞ்சிருவாரு. ஸோ சாம் கரனுக்கும் மாட்டல. ஸோ ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி a good game of contest. இன்னைக்கு கண்டிப்பா வந்து ரச்சின் ரவீந்திரா அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் லாஸ்ட் மேட்ச் என்ன மாட்டினார் ப்ரோ. நாளைக்கு பாத்தீங்கன்னா 20 balls 50 runs அடிச்சாரு. ரச்சின் ரவீந்திரா வந்து லாஸ்ட் வரைக்கும் பினிஷ் பண்ணி கொடுத்தாரு. பினிஷர் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தோம், பினிஷ் பண்ணி கொடுத்தாரு ஒரு மனுஷன் ஓபனர்ல இறங்கி. சோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஐ டோன்ட் நோ, ஆர்சிபி வந்து ஓகே அஃப்கோர்ஸ் தேர் ஆல்சோ கமிங் ஃப்ரம் விக்டரி. பட் கண்டிப்பா ஐ டோன்ட் திங்க் சோ ப்ரோ. ஐ டோன்ட் நோ. நம்ம வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் வந்து சம் கட் ஃபீல்ட்ல நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்தியா வின் பண்ணுவாங்க சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு கட் ஃபீல்ட்ல தான் சொன்னேன். எந்த ஆங்கிள் பார்த்தாலும் ஐ டோன்ட் திங்க் ஆர்சிபி will have a great chance unless Kohli does heroic ஏதோ. ஓகே பிரபு, இப்பதான் உங்களோட டெவில் அட்வொகேட் ரோலுக்கு வேலை வந்திருக்கு. ஆமா இல்ல ஆக்சுவலா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன சொல்லுவேன்னா சிஎஸ்கே லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு ருத்ராஜ் வந்துட்டு ஒரு டீசென்ட் 10 ஓவர்ஸ்ல வந்துட்டு ஒரு ரன் ரேட் கொடுத்துட்டனால லாஸ்ட் 10 ஓவர்ஸ்ல வந்துட்டு நீங்க கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 6 ரெக்வயர் தான் இருந்தது. நீங்க வந்துட்டு ரன்ன பால் அடிக்கணும் தான் இருந்தது. அதையே நீங்க ப்ரெஷர் ஆக்கி கடைசி ஓவர்ல கொண்டு போய் தேவையில்லாம ஒருத்தர் ரன் அவுட் ஆகி அவருக்கு பாட்டை போட்டு உள்ள வர வச்சு எல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தீங்க. சோ இந்த மேட்சும் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். இந்த மேட்ச் நான் சீரியஸா சொல்றேன், இஃப் ஆர்சிபி பேட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்கோர்ஸ் மோர் தென் 170 180 சிஎஸ்கே வில் ஸ்ட்ரகிள். ருத்ராஜ் கைக்வாட தவிர அந்த பிச்சில கரெக்டா அப்படி ஆடுறதுக்கு யாருமே இல்ல. ரச்சின் ரவீந்திராக்கு ஆங்கர் ரோல்னு கொடுத்துருக்கு. திடீர்னு அவரை வந்துட்டு ஒரு 30 பால் 60 அப்படின்னு அடிக்க சொன்னீங்கன்னா அவர் கஷ்டம். அவர் ஆங்கர் தான் பண்ணணும். அவர் ரெண்டு நிக்கணும். பிரசாத் ப்ரோ லாஸ்ட் ரிவ்யூல சொன்ன மாதிரி he has to play till 15 or 18 hours. அப்பதான் வந்துட்டு மேட்ச் நம்ம கையிலேயே வரும். சோ அங்கதான் வந்துட்டு சிஎஸ்கே இஸ் கோயிங் டு ஸ்ட்ரகிள் அப்படின்னு தோணுது. ஏன்னா they don't have the ஃபயர் பவர். அப்படி வந்த உடனே வந்துட்டு ஒரு 2015-14 தோனியா இருந்திருந்தாரு அப்படின்னா பிரைம் தோனி அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருப்பேன். இப்ப இருக்கிறது வந்துட்டு சும்மா பிராட்காஸ்டர்ஸ்க்கு தீனி போடுற தோனி. சோ அதனால இவர்னால வந்துட்டு அந்த ஒரு பிளரிஷ் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா ஐ டோன்ட் சி. ஆஸ் அ கிரிக்கெட் பாக்குற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். லாஸ்ட் 3 overs 30 38 அடிக்கிறதுக்குன்னா இங்க நிஜமா ஆள் கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது அங்க ஒரு ஸ்லைட் எட்ஜ் ஆர்சிபி கொடுப்பேன். ஆர்சிபியோட ஸ்பின்னர்ஸுமே வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி லோவா இருந்தாலும் பட் தே ஆர் எஃபெக்டிவ். சுயேஷ் சர்மா எஃபெக்டிவா இருப்பாரு, கிருணால் எஃபெக்டிவா இருப்பாரு, அண்ட் லிவிங்ஸ்டன் வந்துட்டு ஒரு மாதிரி யூ நெவர் நோ, திடீர்னு வந்துட்டு ஒரு நல்ல ஸ்பெல் போட்டு போயிடுவார். ஸோ அதனால வி கான்ட் டேக் லைட்லி ஆர்சிபிய. கண்டிப்பா வந்துட்டு ஒரு த்ரில்லர் கான்டெஸ்ட் இல்லனாலும் ஒரு நல்ல ஒரு கான்டெஸ்ட் இருக்கும். சோ தட்ஸ் வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட். போயிட்டு இருக்கு லாஸ்ட் ஒரு 1 வீக்காவே. சிஎஸ்கே ஹஸ் நெவர் சேஸ்ட் 175+ above in the last 5 seasons அப்படின்னு 5 வருஷமா நம்ம பண்ணலாம். அவன் 262 சேஸ் பண்றானுங்க.
நம்ம 175 சேஸ் பண்ணல லாஸ்ட் 5 சீசன்ஸ்ல. ஃபைனல்ஸ்ல எவ்வளவு சேஸ் பண்ணோம் 15 ஓவர்ஸ்ல? அது 175. ஓகே 180 சேஸ் பண்ணல விகி. அப்படி சேஸ் பண்ணாமலே 5 சீசன்ல 2 சீசன் வின் பண்ணிருக்கோம். 4 சீசன் இதுல உங்களுக்கு என்ன வேணும்? போங்க ப்ரோ. 2 வின் பண்ணிருக்கோம். சரி ஓகே. 22, 23, 24ல 4 சீசன்ல 2 வின் பண்ணிட்டோம். சோ யா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா திருப்பியும் ஃபைனல் எண்டுக்கு வந்திருக்கும். RCB has the potential to outplay CSK at Chepauk இந்த டைம்ல அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு. பிரசாத் ப்ரோ எப்பவும் போல ஒரு பாயிண்ட் பேசியிருக்காரு. அந்த பொட்டன்ஷியல் இருக்குன்னு தான் பேசியிருக்கோம். ஆப்வியஸ்லி அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்க மாதிரி ஒரு டீம் வச்சிருக்காங்க. டீம் அட்மாஸ்பியரும் நல்லா இருக்க மாதிரி இருந்தது. லாஸ்ட் மேட்ச் பாக்குறப்ப அவங்களும் விக்கெட்ஸ் லூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரகிளிங் பேஸ்க்கு போய் அங்க இருந்து வராங்கன்னா அப்பதான் அவங்களோட எந்த அளவுக்கு அவங்க இன்டென்ட் காட்டுறாங்க, எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு அவங்களுக்கு நம்ம பார்க்க முடியும். பட் நான் விஷ் பண்றது என்னன்னா RCB வின் பண்ணணும்னு விஷ் பண்றேன். ஏன் அப்படின்னு நினைக்கிறேன்னா CSK வின் பண்ணிட்டா நம்ம MI வின் பண்றப்பவே லாஸ்ட் அந்த வெளியே போய் நின்னுறாங்க, மைக்க தூக்கிக்கிட்டாங்க, என்னென்னலாம் பேசுறாங்கன்றத நம்ம பார்க்க முடியுது. அது இன்னும் அக்லியா போகும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். RCB வின் பண்ணிட்டாலே பெட்டரா இருக்கும். அங்க வந்து CSK ஃபேன்ஸ் வந்து அவங்களை அப்ரிஷியேட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஓகே நீங்க வின் பண்ணிருக்கீங்க, ஏன்னா அந்த அந்த அக்லியும் அந்த டிபேட்டும் அந்த இதுவும் எல்லாமே அன்பேரான விஷயங்களும் முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ விஷ் RCB டு வின் அண்ட் CSK ஃபேன்ஸ் டு அக்செப்ட் வின் கிரேஸ்ஃபுல்லி அப்படிங்கறத என்னோட தாட்டா இருக்கு. உங்களோட CSK ஃபேன்ஸ் மட்டும் வின் பண்ணிட்டாங்க, CSK வின் பண்ணிச்சுன்னா அங்க நடக்கிறது இன்னும் அசிங்கமா போயிடுமோன்ற ஒரு தாட்டும் அப்படி பண்ணக்கூடாது CSK ஃபேன்ஸ்ன்றதான் நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். ஒரு 2008ல இருந்து CSK ஃபேனா இருந்த ஒரு காரணத்தால. ரொம்ப ஏதோ சொல்ல வரீங்க? இல்ல அதான் ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப CSK ஜெயிச்சிட்டாங்கன்னா வந்துட்டு இந்த ரிவெஞ்சு நீங்க அன்னைக்கு அங்க பண்ணீங்கல்ல அதுக்கு நாங்க இங்க பண்றோம் அப்படின்னு பண்ணா அது ரொம்ப அக்லியா இருக்கும். ஒரு எவ்வளவு ஒரு இன்ஃபீரியாரிட்டி பாருங்க. உங்களுக்கு ஒரு டீமை வந்துட்டு 21 டைம்ஸ் நீங்க வின் பண்ணிருக்கீங்க, அந்த டீம் உங்களை 11 டைம்ஸ் தான் வின் பண்ணிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போதே உங்களுக்கு தெரியணும் இது வந்துட்டு ஒரு பெரிய ரைவல்ரி எல்லாம் கிடையாதுன்ட்டு. நீங்க தான் வந்துட்டு இதுக்கு தீனி போட்டு தேவையில்லாம இதை பெரிய ரைவல்ரி ஆக்குறீங்க. இஃப் யூ ஆர் கோயிங் டு வின் டுமாரோ அப்படின்னா ஜஸ்ட் இவரு சீக்கா சொன்ன மாதிரி தான், ஜஸ்ட் கீப் யுவர் மவுத் ஷட் அண்ட் ஸ்டேடியத்தை விட்டு வீட்டுக்கு போங்க, அவள் தான். தேவையில்லாம வந்துட்டு நான் செலிப்ரேட் பண்றேன், அதுக்கு நான் ரிவெஞ்ச் எடுத்தேன், இது ஃபர்ஸ்ட் ரிவெஞ்சே கிடையாது. இவங்க ரிவெஞ்சுனா அவங்க தான் திரும்ப உங்களை ஜெயிக்கணும். ஏன்னா நீங்க May 18 ஜெயிச்சுட்டு அவங்க ஜெயிச்சதுக்கு நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. அவங்க வந்துட்டு ஒரு 5-0 6-0 ஜெயிக்க வேண்டிய மேட்ச்ல வந்துட்டு ஃபுல்லா ஜெயிச்சுட்டு அவங்க பிளே ஆஃப் போயிருக்காங்க. ஸோ அவங்க செலிப்ரேட் பண்ணதான் செய்வாங்க. அவங்களுக்கு அது புதுசுதான், அந்த மாதிரி நடந்தது இல்ல. 2010 தோனி 2 6 அடிச்சு பஞ்சாப் முடிச்சுட்டு உள்ள போனப்போ மேபி நம்மளும் அப்படிதான் செலிப்ரேட் பண்ணிருப்போம். ஹூ நோஸ். அப்ப இந்த அளவுக்கு மீடியா சோசியல் மீடியா இல்ல, அப்ப வந்துட்டு ஃபயர் விட்டுட்டு தான் இருந்திருப்போம். ஸோ அதனால அக்லியா ஆக்காதீங்க, ஜஸ்ட் கிரிக்கெட்டா பாருங்க. ரிவெஞ்ச் கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், CSK மோசமா இந்த சீசன் ஃபுல்லா ஆடி டிசைடரோ இல்ல பிளே ஆஃபோ வந்து ஜெயிச்சாதான் உள்ள போவோன்றப்ப நம்ம RCB அடிச்சு நீங்க வெளியே போங்கடா அப்படின்னு அமிச்சாதான் பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் சீசன் அவங்க அதை தான் பண்ணாங்க. எங்க இருந்தோ அவங்க கஸ்ப் ஆஃப் டிஃபீட்ஸ்ல இருந்து ஃபுல்லா வந்து வின் பண்ணி ஒரு இடத்துல பிளே ஆஃப் போனாங்கன்றப்ப அந்த அளவுக்கு அவங்க பண்ணாங்க. அது அவங்க பண்ணது சரி, நீங்க பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட்டும் கிடையாது. அவங்க வின் பண்ணதுக்கு செலிப்ரேட் பண்ணிருக்கலாம், CSKவை தோக்கடிச்சதுக்கு செலிப்ரேட் பண்ணதாலதான் இவ்வளவு அதா போயிட்டு இருக்கு. திருப்பி நீங்க சேப்பாக மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல அவங்க 2008க்கு அப்புறம் ஜெயிக்கவே இல்லை. இப்போ வந்து அவங்க ஜெயிச்சாங்க இல்ல நம்ம திருப்பி தோத்தாங்கன்னா நமக்கு அதுக்கு ஓவரா செலிப்ரேட் பண்ணி ஒண்ணு பண்ணோம்னா நல்லாவே இருக்காது, அசிங்கமா போயிடும். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஜெயிச்சிங்கன்னா ஓகே RCB வெல் பிளேட் வெல் ட்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இல்ல CSK தோத்துருச்சு RCB ஜெயிச்சாங்களா, அவங்களுக்கு நம்ம எப்படி பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு செலிப்ரேஷன் கொடுத்தோம் 1990s அந்த மாதிரி கை தட்டி RCB வர வச்சு இதுதான்டா CSK ஃபேன்ஸ், இதுதான்டா அப்சல்யூட் சினிமா அப்படின்ற மாதிரி முடிச்சு விடுங்க இந்த டிபேட்டை. பிரசாந்த் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா அதான் ரிவெஞ்சா இருக்கும். ஆக்சுவலா ரிவெஞ்ச் என்னன்னா அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா நீங்க கை தட்டி அமுச்சு விடுறதா ஆக்சுவல் ரிவெஞ்ச். சோ அதை நீங்க பண்ணீங்கனாலே வந்துட்டு எல்லாம் செட்டில் டவுன் ஆயிரும். இல்ல நான் பிளேயிங் 11 பாத்துட்டு இருந்தேன், எந்த ஆங்கிள் பார்த்தாலும் RCB ஜெயிக்கிற மாதிரி இல்ல. கோலி மட்டும் நின்னா அந்த ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணாதான் இருக்கு. சேஸ் பண்ணாரு கோலி நிக்கிறாருன்னா வின். அதுதான் நான் படிச்சிட்டு இருந்தேன், இங்க யாரு ஜெயிக்கிற மாதிரி. சரி ஃபைன், தே ஹேவ் கிரேட் கிரிக்கெட்டர்ஸ், ஃபைன், நான் திட்டுங்க, எனக்கு கவலை இல்ல. எப்படிடா நீங்க ஜெயிப்பீங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு எல்லாம் நம்பிக்கையே இல்ல, சீரியஸ்லி சொல்றேன். 175 அடிச்சா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், அவள் தான். இங்க இருந்தா அதை ஸ்டார்ட் பண்ணுமே. 175 அவங்க அடிச்சிட்டாங்கன்னா நம்ம தோத்துருவோம்னு அக்செப்ட் பண்றதுல இருந்துதான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது நாளைக்கு தோத்து போற வரைக்கும். சோ அதனால அதுதான் வந்துட்டு ரியல் ஃபேக்ட்.
175 அடிச்சா இங்க திரும்ப சேஸ் பண்றதுக்கு ஆள் இல்ல ப்ரோ. அதான் ப்ரோ பிரச்சனை. யாரு வேற வழி இல்ல அதான் என்ன ப்ரோ ரச்சின் இருக்காரு, யூ ஹேவ் ருத்ராஜ் கைக்வாட், ப்ரோ. ராகுல் ப்ரோ டிராவிட் ஒரு நான் நல்ல ஒன்னே பிளேயர், சொல்றேன், இதுக்காக 170 அடிச்சிட்டீங்க. தூபே ஒரு இந்த நல்ல மாதிரி ஒரு பிளேயர். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருந்து ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து பிரைஸ் பண்ண ரெடியா இருக்கணும். ரிவ்யூக்கு நம்ம மூணு பேரை திருப்பி வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆர்சிபி எனக்கு விராட் கோலி ரொம்ப பிடிக்கும். ஓகே, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விராட் கோலி. இன்ஃபேக்ட் அவர் போஸ்டர்லாம் ரூம்ல 2-3 போஸ்டர்லாம் ஒட்டி வச்சிருக்கேன். வீட்டுல நீ வரைக்கும் திட்டுறாங்க அது எடுன்னு சொல்லிட்டு. பட் நான்லாம் எப்பெல்லாம் டிமோட்டிவேட் ஆனா ஆர்சிபி அந்த விராட் கோலி ஒரு இந்தியன் ஜெர்சி போட்டிருப்பாரு, அதெல்லாம் பாத்துட்டு இருப்பேன். எனக்கு விராட் கோலி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் அது மத்தபடி ஆர்சிபி as a டீம் வந்து நான் எங்க பாருங்க, நான் வந்து இந்த பிளேயிங்ல வந்து நான் எழுதி வச்சுட்டு பாத்துட்டு இருந்தேன். பட் எந்த ஆங்கிள் வந்து இவனுங்க ஜெயிக்க போறானுங்கன்னு தான் பாத்துட்டு இருந்தேன். அதுவும் நம்ம சேப்பாக், நம்ம ஹோம், நம்ம டென்ல தான். நாங்களே 2 பேரும் பதில் சொல்லிட்டோம். அது இல்ல கமெண்ட்ல வேற வந்து சொல்லுவாங்க. நம்ம வீடியோல பேசினாலும் அந்த பிளேயிங் 11 பேசணும்ல. இப்போ இங்க 12 ஓவர் ஸ்பின் போட போறாங்க. இங்க அவனுங்க ஆடணும். அதுவும் வந்து பயங்கரமா திருப்புது. அந்த லாஸ்ட் மேட்ச் ஒருத்தர் அவுட் ஆனாரு, யாருன்னு தெரியல. ஒருத்தர் வந்து அடிக்கும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல கொடுக்க போறோம் சேப்பாக்ல. அந்த கண்டிஷன்ல வந்து அங்க ஜட்டுலாம் இருக்காரு. சோ தெரியல ப்ரோ. எனக்கு வந்து பார்த்தா சிஎஸ்கே ஐ வில் கிவ் a slight edge to CSK 51-49 அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நானும் சொல்றேன். அதுலயே தெரிஞ்சிருச்சு. நீங்க பாருங்க எவ்வளவு ஈஸியா ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு 51-49 நீங்களே பயந்துட்டு அவ்வளவு 49 ஆர்சிபி கொடுக்குறீங்க. அதனால அந்த 49 வந்து எல்லாமே விராட் கோலி தான். ஏன்னா நான் விராட் கோலி ஃபேன், எல்லாமே நான் விராட் கோலி தான் கொடுப்பேன். விராட் கோலி மட்டும் தாரதப்பட்டு தூக்கிட்டாங்க நம்ம ஆளுங்க. அதுக்கப்புறம் பார்க்கணும். நீங்க டிம் டேவிடுக்கு ஸ்பின் ஆட வருமா தெரியாது, லிவிங்ஸ்டனுக்கு ஸ்பின் ஆட வருமா தெரியாது. ஏன்னா விக்கெட் 100 லுக்ஸ் டெட்லி. நூர் அகமது வந்து பயங்கர டெட்லியா தெரியுறாரு. அந்த 4 ஓவர் நூர் அகமது இது பண்றது, டாக்கிள் பண்றது கஷ்டமா தான் இருக்கும் அந்த பேட்டர்ஸ்க்கு, இன்க்ளூடிங் விராட் கோலி கூட. அவர் வந்து சரி 100 அடிக்க முடியல, ஜடேஜாவை அடிக்க போறோம்னு பார்த்தா ஒரு ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைனை போட்டுட்டு இருக்காரு. நீங்க யூ மிஸ் ஐ ஹிட் அந்த லைன்ல தான் போட்டுட்டு இருக்காரு. ஆஷ் அண்ணா சொல்லவே வேணாம். இந்த 12 ஓவர் குரூஷியல். கலீல் அஹ்மத் ஏதோ நியூ பால்ல பயங்கரமா போட்டுட்டு இருக்காரு. ஸ்விங் ஸ்வைன் ஆறுதாங்க. சோ இட்ஸ் கோயிங் டு பி a real good challenge. ஏன்னா கலீல் அஹ்மத் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்லயே 3 ஓவர் முடிச்சிடுறாரு. அந்த எண்ட்ல தான் வந்து நீங்க வேற யாரா போட வைக்கிறீங்க. அப்படிலாம் பார்த்தா டெஃபினெட்லி கோ சிஎஸ்கே தான் பார்ப்போம். முன்னாடி சொன்ன மாதிரிதான் அவர் வந்து ஆப்டிமிஸ்டிக் சிஎஸ்கே வேணா பேசியிருக்காரு. நம்ம வந்து டெவில்ஸ் அட்வொகேட் பிளே பண்ணிருக்கோம். அண்ட் சும்மா பேசணுன்றதுக்காக பேசணும். உண்மையாவே வந்து ஆர்சிபிக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி தான் தெரியுது அடிக்கிறதுக்கு. அண்ட் இந்த பில்டப்புக்கு இந்த அளவுக்கு ஒரு பில்டப் செட்டப் பண்ணிருக்கிறதால இந்த மாதிரி நடக்க சான்ஸ் இருக்குன்னு தோணுது. அதுக்குதான் அந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வந்தேன், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மோக்காலாம். ஸோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்லம்ப் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒன்னா சிஎஸ்கே இது நட வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோன்றதுக்கும் நம்ம ரெடியா இருக்கணும். சப்போஸ் தோத்தாங்கன்னா அப்போ வந்து அந்த மாதிரி லாஸ்ட் சீசன் நடந்த மாதிரி நடக்காம இந்த அவங்களுக்கு கைத்தட்டி வரவேற்பு மதம் என பிரிந்தது போதும், இனம் என பிரிந்தது போதும்னு முடிச்சு விடுங்க எல்லாத்தையும். அதுதான் பர்ஃபெக்ட் கிவ் பேக்கா இருக்கும் அவங்களுக்கு. திருப்பி நம்ம ஜெயிச்சுட்டு கத்திட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம்னா நல்லாவே இருக்காது பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கணும்னு நினைக்கிறேன். ரிவ்யூல ஒரு பிளாக் பஸ்டர் மேட்சா இருந்ததுன்னா நாங்க 3 பேரை திருப்பி வந்து உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கிட்ட இருந்தும் பாய். Next video உங்களை வந்து மீட் பண்றோம். It's me Vicky signing off with Prashad and Prabhu. Hope you guys love this video. Comment